ஸ்டாட்டிஸ்டிக்ஸ்ல இந்த வீடியோல நம்ம டைப்ஸ் ஆஃப் டயக்ராம். ஸோ இந்த பிடிஎஃப் வந்து உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கும், நீங்க டவுன்லோட் பண்ணி படிச்சுக்கலாம். ஸோ டைப்ஸ் ஆஃப் டயக்ராம் எதுக்கு யூஸ் பண்ணுவோம் அப்படின்னா, நம்ம கிட்ட இருக்கிற டேட்டாவை ரெப்ரசென்ட் பண்றதுக்கு ஈஸியா வந்து யார் பார்த்தாலும் புரியுற மாதிரி அதை வந்து ப்ரெசென்ட் பண்றதுக்காக தான் டயக்ராம்ஸ் யூஸ் பண்ணுவோம். ஸோ ஃபர்ஸ்ட் டேட்டா கலெக்ட் பண்ணுவோம். கலெக்ட் பண்ண டேட்டாவை நம்ம கிளாசிஃபை பண்ணுவோம், இது என்ன டைப்ஸ் ஆஃப் டேட்டா. அதுக்கப்புறம் அந்த டேட்டாவை ஒரு டேபிள் ஃபார்மேட்லயோ டயக்ராம் ஃபார்மேட்லயோ கிராஃப் ஃபார்மேட்லயோ நம்ம ப்ரெசென்ட் பண்ணுவோம். இந்த வீடியோல நம்ம டைப்ஸ் ஆஃப் டயக்ராம் தான் பார்க்க போறோம். நமக்கு நிறைய ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் நிறைய டைப்ஸ் ஆஃப் டயக்ராம்ஸ் இருக்கு. இதுல மீதா இருக்க 4 டைப்ஸ் மட்டும் நம்ம இதுல பார்க்கலாம். 1 டைமென்ஷனல், இந்த 1 டைமென்ஷனல் வந்து பார் டயக்ராம்னு சொல்லலாம். செகண்ட் ஒன் 2 டைமென்ஷனல், அதோட இன்னொரு நேம் ஏரியா டயக்ராம். தேர்ட் ஒன் 3 டைமென்ஷனல், அதுக்கு வால்யூம் டயக்ராம் வந்து சொல்லலாம். லாஸ்ட் ஒன் பிக்டோகிராம்ஸ் அண்ட் கார்ட்டோகிராம்ஸ். இந்த பார் டயக்ராமே வந்து நமக்கு 5 டிஃபரெண்ட் டைப்ஸ் இருக்கு. அதுல ஃபர்ஸ்ட் ஒன் வந்து சிம்பிள் பார் டயக்ராம். இந்த சிம்பிள் பார் டயக்ராம்ல நமக்கு பார் டயக்ராமோட எக்ஸாம்பிள் கீழ கொடுத்திருக்கோம். சோ இதுதான் சிம்பிள் பார் டயக்ராம். சோ ஒரு ஹாரிசாண்டலாவும் இருக்கும், வெர்டிகலாவும் இருக்கும். இது ரெக்டாங்குலரா இருக்கும், பார்க்கிறதுக்கு ரெக்டாங்குலா ஒரு பாரா இருக்கும். சோ சிம்பிள் பார் டயக்ராம் can be drawn either horizontal or vertical. ரெண்டுத்துல எப்படி வேணா இருக்கலாம். பட் மோஸ்டாவே நம்ம என்ன யூஸ் பண்ணோம்னா வெர்டிகல் பார். இப்போ நம்ம சொன்னல அது ஸ்பேஸ் between bars must be equal. கண்டிப்பா ஈக்குவலா தான் இருக்கணும். ஒரு பார்க்கும் இன்னொரு பார்க்கும் நடுவுல இருக்கிற ஸ்பேஸ் வந்து ஈக்குவலா இருக்கணும். இது வந்து இதோட கண்டிஷன். பார் வந்து நம்ம கலர் பண்ணும்போது டயக்ராம் இன்னும் அட்ராக்டிவா இருக்கும். ஸோ இட் இஸ் மோஸ்ட் யூஸ்ஃபுல் மெத்தட் டு பிரசென்ட் த டேட்டா. இப்படி பார்க்கும்போது நமக்கு ஈஸியா நமக்கு என்ன டேட்டா எதுக்காக கொடுத்துருக்காங்க அப்படின்னு புரியும். இதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் பார்க்கலாம். இது வந்து ப்ரொடக்ஷன் காஸ்ட் ஆஃப் த கம்பெனி. ஒவ்வொரு இயர்லயும் உங்களோட ப்ரொடக்ஷன் காஸ்ட் என்ன அப்படின்னு லேக்ஸ்ல கொடுத்துருக்காங்க. இதை பார்க்கும்போது எனக்கு உடனே 2015 தான் ப்ரொடக்ஷன் காஸ்ட் அதிகமா இருக்கு, 2013 கம்மியா இருக்கு அப்படின்னு ஒரு ஓவர் வியூ நமக்கு உடனே கிடைக்கும். இது சிம்பிள் பார் டயக்ராம். அடுத்தது மல்டிபிள் பார் டயக்ராம். மல்டிபிள் அந்த வேர்ட்ல இருக்கா. சோ ஒரு பார் டயக்ராம் இருந்தா அது சிம்பிள், ஒரு பார் பக்கத்துல அடுத்தடுத்து பார் இருந்தா அது மல்டிபிள் பார் டயக்ராம். இது எப்ப யூஸ் பண்ணுவாங்கன்னா 2 or more செட்ஸ் ஒரே இயர்க்கு 2-3 வேல்யூ கம்பேர் பண்ணும்போது. இப்போ போன சமயம் வந்து வெறும் ப்ரொடக்ஷன் காஸ்ட், இதுல ப்ரொடக்ஷன் காஸ்ட், ரா மெட்டீரியல், நிறைய விஷயத்தை சேர்த்து கம்பேர் பண்றதா இருந்தா மல்டிபிள் பார் டயக்ராம். இங்கேயும் ஈக்குவல் ஸ்பேஸ்ல தான் நம்ம அதை வைக்கணும். ஒவ்வொரு பார்க்கும் நடுவில் இருக்கிற ஸ்பேஸ் ஈக்குவலா இருக்கணும். ஸோ இது வந்து ஒவ்வொரு பார்க்குமான டிஃபரன்ஸ் தெரியறதுக்காக நம்ம டிஃபரெண்ட் கலர்ஸ் கொடுத்து காட்டணும். இங்க வந்து ப்ராஃபிட் அண்ட் பிஃபோர் டாக்ஸ் ஆஃப்டர் டாக்ஸ்க்கான ஒவ்வொரு இயர்க்கும் டாக்ஸ்க்கு முன்னாடி இந்த ப்ராஃபிட், டாக்ஸ்க்கு அப்புறம் இந்த ப்ராஃபிட் அப்படின்னு சொல்லி ஒரு கம்பெனியோட எழுதிருக்காங்க. ஸோ இப்போ ஒரு 2014லயே பிஃபோர் டாக்ஸ் நமக்கு வேற ப்ராஃபிட் இருக்கு, ஆஃப்டர் டாக்ஸ் வேற ப்ராஃபிட் இருக்கு. ஸோ அந்த 14க்கே நம்ம 2 பாரையும் சேர்த்து வரையணும். இது பேர் தான் மல்டிபிள் பார் டயக்ராம். ஸோ நம்ம கலர் டிஃபரன்ஷியேஷனுக்காக இப்போ ப்ளூ கலர்ல இருக்கிறதெல்லாம் ப்ராஃபிட் பிஃபோர் டாக்ஸ் இங்க கொடுத்துருக்கோம் பாருங்க. இந்த நம்ம கொடுக்கும்போது அந்த பார் என்னன்னு எழுதணும். ப்ளூ கலர் பார் வந்து ப்ராஃபிட் பிஃபோர் டாக்ஸ் அண்ட் இன்னொரு கலர்ல இருக்கிறது எல்லோ ஷேட்ல இருக்கிறது வந்து ப்ராஃபிட் ஆஃப்டர் டாக்ஸ். இது பேர் மல்டிபிள் பார் டயக்ராம். அடுத்தது சப்டிவைடட் பார் டயக்ராம். அதுக்கு இன்னொரு நேம் காம்பனன்ட் பார் டயக்ராம். சப்டிவைடட் பார் டயக்ராம் எப்போ யூஸ் பண்ணுவோம்னா, இப்போ இந்த மல்டிபிள் பார் டயக்ராம் 2 விஷயத்தை காட்டும்போது இப்படி காமிச்சிட்டோம். இதுவே ஒரே வருஷத்துல 2014லயே ஒரு 7 ஐட்டம்ஸ் சேர்த்து காட்டணும் போது இப்படி இருக்கும். என்னோட மல்டிபிள் பார் டயக்ராமா போட்டா இந்த மாதிரி கிட்ட நமக்கு இருக்கும். இது மாதிரி நம்ம ஒரு 10 வருஷத்துக்கு போடும்போது அது ரொம்ப டிஃபிகல்ட்டா இருக்கும். ஸோ இப்படி போட முடியாத கேஸுக்கு மல்டிபிள் பார் டயக்ராம் வந்து சப்டிவைடட்க்கு போயிடலாம். கீழே கொடுத்துருக்காங்க. காம்பனன்ட் பார் டயக்ராம் இஸ் யூஸ்ட் ஃபார் கம்பேரிங் 2 or more sets as like multiple bar diagram. அத மாதிரியே தான் கம்பேர் பண்ண போறோம். பட் எப்போ இதுக்கு போயிடும் அப்படின்னா அதிகமான டேட்டா இருக்கும்போது, ஒரே டைம்ல நிறைய டேட்டாவை கம்பேர் பண்ணும்போது. இங்கேயும் அதே கண்டிஷன் தான். பார்ஸ் வந்து ஈக்குவல் டிஸ்டன்ஸ்ல தான் பிளேஸ் பண்ணணும். ஒவ்வொரு பாரையுமே நம்ம சப்டிவைட் பண்ணிக்கலாம். ஸோ அந்த சப்டிவைட் பண்ணிட்டு அந்த ஒவ்வொரு சப்டிவிஷனுக்கும் டிஃபரெண்ட் கலர்ஸ் ஆர் ஷேட்ஸ் கொடுத்து டிஃபரன்ஷியேட் பண்ண முடியும். ஸோ இது எதுக்காக வரும் அப்படின்னா மல்டிபிள் பார் டயக்ராம் இஸ் நாட் அட்ராக்டிவ் டியூ டு மோர் நம்பர் ஆஃப் பார்ஸ். ஸோ அட் டைம் நிறைய பார் இருந்ததுன்னா அது டிஃபிகல்ட்டா இருக்கும். அப்பதான் இந்த மாதிரி சப்டிவைடட்க்கு வருவோம். இப்போ இந்த கொஸ்டின் பாருங்க. ஸ்கூல் 1 ஸ்கூல் 2, ஸோ 2 ஸ்கூல் இருக்கு. அப்போ நம்ம 2 பார் வரைஞ்சிக்கலாம். ஒரு ஸ்கூலுக்கு கன்ஸ்ட்ரக்ஷனுக்கு 80, கம்ப்யூட்டருக்கு 35, லெபார்டரிக்கு 30. அது மாதிரி ஒரு ஸ்கூலோட எக்ஸ்பென்ஸ் ஃபுல்லா இருக்கு எக்ஸ்பெண்டிச்சர். ஸ்கூல் 2க்கும் அதே மாதிரி தனித்தனியா இருக்கு. இப்போ இதை நம்ம சப்டிவைடட்ல காட்டும்போது இது மல்டிபிள் காமிச்சிருந்தா எப்படி இருக்கும்னா, ஸ்கூல் 1 எடுத்துப்போம். ஸ்கூல் 1 இது ஸ்கூல் 2. இப்போ இங்க ஃபர்ஸ்ட் எக்ஸ்பென்ஸ் மொத்தம் எத்தனை எக்ஸ்பென்ஸ் கொடுத்துருக்காங்க? 5 எக்ஸ்பென்ஸ் இருக்கு. கம்ப்யூட்டர், லேப், வாட்டரிங் பிளான்ட். ஸோ கம்ப்யூட்டர், லேப், வாட்டரிங் பிளான்ட், லைப்ரரி புக்ஸ். இப்படி பார்க்கும்போது இது நமக்கு பார்க்கறதுக்கே ரொம்ப டிஃபிகல்ட்டா இருக்கும். ஸோ இந்த கேஸ்ல தான் எதுக்கு போயிருக்காங்கன்னா சப்டிவைடட்க்கு போயிருக்காங்க. மல்டிபிள் இங்க எனக்கு யூஸ் ஆகல, அதனால ஒரே பாரை டிவைட் பண்ணிப்பாங்க. ஸோ இப்போ எனக்கு பார்க்கறதுக்கு ஈஸியா இருக்கா. ஸோ மேல இருக்கிற அந்த மஸ்டர்ட் கலர் வந்து லைப்ரரி புக்ஸ், ப்ளூ கலர் சைட்ல அந்த கலருக்கு நம்ம என்னென்ன டேர்ம்ஸ் அப்படின்றத எழுதனா போறோம். வாட்டரிங் பிளான்ட், எல்லோ கலர் லேப் அண்ட் பர்பிள் கலர் கம்ப்யூட்டர், கிரீன் கலர் கன்ஸ்ட்ரக்ஷன். ஸோ இது பேரு சப்டிவைடட் பார் டயக்ராம். இந்த சப்டிவைடட் பார் டயக்ராம் மாதிரியே தான் பெர்சன்டேஜ் பார் டயக்ராமும். என்ன டிஃபரன்ஸ் அப்படின்றத இங்க இது ஒரு ஹைட்ல இருக்கு, இது ஒரு ஹைட்ல இருக்கு. ஸோ இது எப்படி வேணா இருக்கலாம், இது இவ்வளவு தூரம் கூட இருக்கலாம். ஆனா பெர்சன்டேஜ் பார் டயக்ராம் அப்படி இல்லை, எல்லாமே 100 தான். ஸோ 100 தான் டிவைட் பண்ணிப்போம். பெர்சன்டேஜ் பார் டயக்ராம் இஸ் another form of the same component barன்றது சப்டிவைடட் அதே மாதிரி தான். பட் இங்க என்னன்னா எல்லாமே பெர்சன்டேஜ் இன் ஃபார்ம் ஆஃப் பெர்சன்டேஜ். ஸோ இங்க வந்து எல்லாமே ஈக்குவலா தான் இருக்கும், எல்லாமே 100%ன்றதுனால ஒரே ஹைட்ல தான் இருக்கும். இது சப்டிவைடடோட பார்க்கறதுக்கு அப்பீலிங்கா இருக்கும், ஈஸியா இருக்கும் நமக்கு. இங்க பாருங்க, ஸோ இது ரெண்டுமே ஈக்குவலா இருக்கா. அந்த ஈக்குவல்ல எப்படி ஸ்பிளிட் ஆயிருக்கு அப்படின்றது தான் பெர்சன்டேஜ் பார் டயக்ராம். அடுத்தது டீவியேஷன் பார். டீவியேஷன் பார் எப்போ யூஸ் பண்ணுவாங்கன்னா ப்ராஃபிட், லாஸ், நெட் எக்ஸ்போர்ட், நெட் இம்போர்ட் இந்த மாதிரி செக் பண்ணும்போது ஒரே இதுல பாசிட்டிவ் அண்ட் நெகட்டிவ் வேல்யூ இருக்கும்போது நம்ம டீவியேஷன் பார் டயக்ராம் பண்ணுவோம். ஸோ இங்க வந்து நமக்கு எத்தனை 3, 4, 6 இயர்ஸ்க்கு கொடுத்துருக்காங்க வேல்யூ. இந்த 6 இயர்ஸ் வேல்யூல ஒரு வருஷத்துல மட்டும் எங்க போயிருக்கு அப்படின்னா நெகட்டிவ்ல போயிருக்கு. இது வந்து சேல்ஸ், ப்ரொசீட்ஸ் அண்ட் காஸ்ட். சேல்ஸோட காஸ்ட் 5 வருஷத்துக்கு பாசிட்டிவா இருந்தது, 1 இயர்ல மட்டும் நெகட்டிவா இருக்கு. இந்த மாதிரி வரையறது தான் டீவியேஷன் பார் டயக்ராம். பாசிட்டிவ்ல இருக்கும், நெகட்டிவ்ல இருக்கும். அடுத்தது 2 டைமென்ஷனல். இந்த 2 டைமென்ஷனல்ல நம்ம லென்த் as well as width கம்பேர் பண்ணுவோம். இதோட இன்னொரு நேம் சர்ஃபேஸ் டயக்ராம் ஆர் ஏரியா பை சார்ட். பை டயக்ராம் தான் அதோட எக்ஸாம்பிள்.
பை டயக்ராம்ன்றது சர்க்குலர் ஃபார்ம்ல இருக்கும், 360 டிகிரில இருக்கு. இது ஒரு சர்க்கிள் ஃபார்ம்ல இருக்கு. ஒரு செக்டாரா நம்ம டிவைட் பண்ணிருக்கோம். இப்போ இதை பை சார்ட்ல ரெப்ரசென்ட் பண்ணணும். கொடுத்துருக்க வேல்யூ எல்லாம் ஆட் பண்ணா எனக்கு கேபிட்டல் என் வேல்யூ டோட்டல் ஃப்ரீக்வன்சி கேபிட்டல் என் வந்து 180 தான் வருது. ஸோ நான் ஒவ்வொரு வேல்யூவையும் எல்லாத்தையும் ஆட் பண்ணும்போது 180 தான் இருக்கு. பட் சர்க்கிள்னாலே எனக்கு 360 டிகிரி. அப்போ 360க்கு நான் மாற்றணும். 360க்கு மாற்றினா வேல்யூ டிவைடட் பை 180 இன்டூ 360. இந்த டேர்ம்ஸை தான் நம்ம என்ன பண்ணுவோம், இந்த சர்க்கிள்குள்ள எழுதுவோம். அடுத்தது 3 டைமென்ஷன். 3 டைமென்ஷன் வந்து லென்த் வித் ஹைட் எல்லாத்தையுமே கன்சிடர் பண்ணுவாங்க. இதோட இன்னொரு நேம் வால்யூம் டயக்ராம். இந்த வால்யூம் டயக்ராம் 3 டைமென்ஷன் டயக்ராம் வந்து நமக்கு பிரசன்டேஷனுக்கு வந்து நமக்கு இது யூஸ்ஃபுல் கிடையாது. ஏன்னா இதில் ரீட் பண்ணுறதும் கம்பேர் பண்ணுறதும் டிஃபிகல்ட்டாக இருக்கும். ஏன்னா இது லென்த் வெத்து பிரெத் எல்லா பக்கமும் கன்சிடர் பண்ணும்போது டிஃபிகல்ட்டாக இருக்கும். நமக்கு டயக்ராம்ஸ் பார்க்கறதுக்கே டிஃப்ரெண்டாக இருக்கும். ஓகே, அடுத்தது பிக்டோகிராம் அண்ட் கார்ட்டோகிராம். பிக்டோகிராம் கார்ட்டோகிராம் தான் இருக்கிறதே சிம்பிளான டயக்ராம். ஸோ தீஸ் ஆர் வெரி யூஸ்ஃபுல் இன் அட்ராக்டிங் அட்டென்ஷன், ஈஸி டு அண்டர்ஸ்டாண்ட். ரொம்ப அட்ராக்டிவாக இருந்தாலும் இதை கன்சிடர் பண்ணுறது ரொம்ப கஷ்டம். ஓவரால் பிக்சர் கொடுக்கறது ரொம்ப கஷ்டமா இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் சுகர் கேன் இன் டன்ஸ் 2013ல 10 டன்ஸ். அப்போ நான் சுகர் கேன்லேயே காட்டுறேன் 10 டன்ஸ்ன்றதுனால 10 சுகர் கேன் வந்திருக்கேன். ஸோ ஒரு சுகர் கேன்றது ஒரு டன். இதில் இப்போ எங்கே அதிகமாக இருக்குன்றது எனக்கு தெரியும், எங்கே கம்மியாக இருக்குங்கிறத நம்மளால ஈஸியாக பார்க்க முடியும். அண்ட் இது பிக்டோகிராம் டு கிவ் நம்பர் ஆஃப் பர்சன்ஸ் who traveled from சென்னை டு ராமேஸ்வரம் பை ட்ரெயின். சண்டே எவ்வளோ பேர் ட்ராவல் பண்ணாங்க, இதில் ஒரு ஸ்மைலிங்கிறது 100%, அப்போ சண்டே 600%, வெனஸ்டே 400%. இதை பிக்சர் பார்த்தோன்னே என்னால் ஆன்சர் பண்ண முடியும். இதுதான் கார்ட்டோகிராம். ஸ்டாட்டிஸ்டிக்ஸ்ல இந்த வீடியோ நம்ம பார்க்க போகிறது ஒரு சிம்பிள் பார் டயக்ராம். இந்த கொஸ்டின் வந்து நமக்கு எப்படி கேட்டிருக்காங்கன்னா, ஃபாலோயிங் டேபிள் ஷோஸ் மந்த்லி எக்ஸ்பெண்டிச்சர் ஆஃப் ஃபார்ம் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஐட்டம் கொடுத்துருக்காங்க, 4 ஐட்டம் இருக்கு. ரெண்ட், சேலரி, எலக்ட்ரிசிட்டி அண்ட் வாட்டர், மிஸ்லினியஸ் அண்ட் எக்ஸ்பெண்டிச்சர் அது கொடுத்துருக்காங்க. ஸோ ஐட்டம் வந்து எக்ஸ் ஆக்சஸாக எடுத்துக்கலாம், நம்ம எக்ஸ்பெண்டிச்சரை ஒய் ஆக்சஸாக எடுத்துக்கலாம். ரெப்ரசென்ட் அபவுட் டேட்டா பை சிம்பிள் பார் டயக்ராம். ஸோ ஒரு நார்மலான ஒரு ஒன்றுமே இல்லை, இது நமக்கு வந்து அவங்க என்ன கேட்டிருக்காங்களோ அதை மட்டும் தான் நம்ம வரைய போகிறோம். கொடுத்துருக்கிற டேட்டாவை ஒரு சிம்பிள் பார் டயக்ராமாக ரெப்ரசென்ட் பண்ண சொல்லியிருக்காங்க. ஸோ நம்ம அதுக்கு ஒரு கிராஃப் ஷீட்டில் வரையலாம், இல்லை நீங்கள் நார்மல் ஷீட்டில் வரையறதுனாலும் வரைஞ்சிக்கலாம். இப்போ நான் கிராஃப் ஷீட்டில் இதை மார்க் பண்ண போகிறேன். கீழே எக்ஸ் ஆக்சஸ்ல நம்ம வந்து ஐட்டம் எடுக்க போகிறோம். நமக்கு என்னென்ன ஐட்டம் கொடுத்துருக்காங்க, ரெண்ட், சேலரி, எலக்ட்ரிசிட்டி. ஸோ இங்கே வந்து ரெண்ட். நான் இந்த ரெண்டுத்துக்கும் இந்த பாயிண்ட்டுக்கும் நடுவில் ஏன்னா நம்ம பார் டயக்ராம் வரைய போகிறோம். ஸோ இந்த 1 சென்டிமீட்டர் இந்த ஒன் இது கேப் எடுத்திருக்கேன், அதுக்கு நடுவில் ரெண்ட். அடுத்தது பார் டயக்ராம் வரையும் போது முக்கியமான பாயிண்ட் என்னன்னா ஸ்பேஸ் வந்து ஈக்குவலாக இருக்கணும். ஸோ இங்கே அடுத்து ஒரு ஸ்பேஸ் விட்டுட்டு, ஏன்னா பக்கத்தில் பார் டயக்ராம் வரையக்கூடாது, நடுவில் ஸ்பேஸ் இருக்கணும். அதனால ஒரு ஸ்பேஸ் விட்டுட்டு அடுத்த ஸ்பேஸ் நம்ம என்ன எழுதுறோம்னா சேலரி. ஸோ சேலரி திருப்பி ஒரு ஸ்பேஸ் விட்டுருங்க, ஒரு ஸ்பேஸ் விட்டுட்டு அதுக்கு அடுத்த பாயிண்ட் எடுத்து அதோட வேல்யூ எழுதலாம். நெக்ஸ்ட் பாயிண்ட் வந்து நமக்கு எலக்ட்ரிசிட்டி. ஓகே, ஒரு ஸ்பேஸ் இல்லாமல் நெக்ஸ்ட் ஸ்பேஸ் வச்சு எலக்ட்ரிசிட்டி மார்க் பண்ணணும். நமக்கு நான் வந்து இப்போ இ மட்டும் எழுதுறேன், இல்லை எலக்ட்ரிக் அப்படின்னு எழுதுறேன். அடுத்த ஸ்பேஸ் வச்சுட்டு மிஸ்லீனியஸ். ஸோ அது வந்து எம் அப்படின்னு மார்க் பண்ணிட்டேன். இப்போ ஒய் ஆக்சிஸ்ல வந்து நமக்கு 10,000 வரைக்கும், 1000 ஆரம்பிச்சு 10,000 வரைக்கும். ஃபர்ஸ்ட் ஐட்டம் எக்ஸ்பெண்டிச்சர் வந்து ரெண்ட் வந்து 3,000. இப்போ 3,000ல மார்க் பண்ணிக்கோங்க. ரெண்ட் வந்து இந்த டாட்ல இருந்து இந்த டாட் வரைக்கும் ரெண்ட் தான். நம்ம பார் டயக்ராம் எழுதும்போது மிடில் தான் எழுதுறோம். நம்ம நார்மலா லைன் வரையும் போது அந்த திக் லைன்ல வரைஞ்சிருப்போம். இங்க அப்படி கிடையாது, ஒரு 2 திக் லைனுக்கு நடுவில் வரைஞ்சிக்கோங்க. ஸோ இதுதான் நம்மளோட ஃபர்ஸ்ட் ஒன், ரெண்ட். ஃபர்ஸ்ட் பார் ரெண்ட் குறைஞ்சிருச்சு. அண்ட் அடுத்த பார்க்கு போகும்போது ஈக்குவல் ஸ்பேஸ் இருக்கணும், இது நம்மளோட கண்டிஷன். ஸோ கரெக்டாக ஒரு ஸ்பேஸ் விட்டு நம்ம நெக்ஸ்ட்டுக்கு போகிறோம். நெக்ஸ்ட்ல வந்து சேலரி வந்து 10,000. ஸோ 10,000ல மார்க் பண்ணிட்டு அதை அப்படியே நம்ம ஒரு பார் டயக்ராமா மாற்றிடலாம். ஸோ நீங்கள் ஸ்கேலில் போடும்போது ஒரு நீட்டான பார் டயக்ராம் வரும். ஓகே, நெக்ஸ்ட் வந்து நமக்கு எலக்ட்ரிசிட்டி அண்ட் வாட்டர் வந்து 2,000. ஸோ 2,000ல மார்க் பண்ணிட்டு பாருங்க, நடுவில் கரெக்டாக நமக்கு ஈக்குவலான ஸ்பேஸ் இருக்கா, கேப் வந்து ஈக்குவலாக இருக்கணும். நெக்ஸ்ட் மிஸ்லீனியஸ் 5,000. ஸோ 5,000ல மார்க் பண்ணிட்டு ஓகே, ஸோ 5,000ல மார்க் பண்ணியாச்சு. இப்போ இது வந்து நம்ம கலர் பண்ண முடியாது. நீங்கள் எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூவில் பார்த்தீங்கன்னா இதை கலர் பண்ண முடியாது. அதனால நானும் வந்து இங்கே கலர் பண்ணல. ஸோ கலர் பண்ணால் பார்க்கறதுக்கு ப்ரெசென்டபிளாக இருக்கும். நம்ம வந்து எக்ஸாமில் வந்து இதுக்கு மல்டிபிள் கலர்ஸ் வச்சு யூஸ் பண்ண முடியாது. அதனால இந்த பார் டயக்ராம ஏதாவது ஒரு டிசைன்ஸ் கொடுத்துக்கலாம் நம்ம உள்ள. ஸோ இதை பார்த்தோன்னே நமக்கு விசிபிளா இப்போ ரெண்ட் 3,000, அந்த ரெண்டோட பார் மேலே 3,000, சேலரியோட பார் மேலே 10,000, அண்ட் எலக்ட்ரிசிட்டி பார் மேலே இது 2,000, அண்ட் அடுத்தது மிஸ்லீனியஸ் பார் மேலே 5,000. ஒரு சிம்பிள் பார் டயக்ராம் கேட்டாங்கன்னா நம்ம இப்படி தான் ரெப்ரசென்ட் பண்ணணும். அண்ட் பார் வரையும் போது ஈக்குவல் ஸ்பேஸ் இருக்கணும். ஒரு பார்க்கும் இன்னொரு பார்க்கும் நடுவில் ஸ்பேஸ் வந்து ஈக்குவலாக இருக்கணும். இங்கே அதுதான் நமக்கு ரொம்ப இம்பார்ட்டன்டான விஷயம். அதுக்கு நம்ம என்ன பண்ணணும், ரெண்டுத்துக்கு நடுவில் தான் நம்ம அதை எழுதணும். இந்த மாதிரி இந்த பாயிண்ட் மேலே எழுதக்கூடாது. இப்போ இந்த பாயிண்ட் தான் ரெண்ட் அப்படின்னு சொன்னால் இந்த பாயிண்ட்ல நம்ம ஒரு லைன் மட்டும் தான் வரைய முடியும். ஸோ இப்படி எழுதாம மிடில் எழுதிட்டு இந்த 2 பாயிண்ட்டுமே சேர்த்து தான் ரெண்ட் அப்படின்னு நம்ம இங்கே மீன் பண்ணுறோம். ஸ்டாட்டிஸ்டிக்ஸ்ல நம்ம இந்த வீடியோவில் ஓகிவ்ஸ் கர்வோட இன்னொரு பேர் வந்து கியூமுலேட்டிவ் கர்வ் அப்படின்னு சொல்லலாம். ஸோ கியூமுலேட்டிவ் கர்வ்னாலும் ஓகிவ்ஸ் கர்வ்னாலும் ஒன்று தான். அதை வந்து எப்படி வரையறது அப்படின்னு பார்க்க போகிறோம். நமக்கு கொடுத்துருக்கிறது வந்து கிளாஸ் இன்டர்வல். இப்போ இந்த கிளாஸ் இன்டர்வல் வந்து நமக்கு கேப் இல்லாமல் இருக்குது. இங்கே 20 இங்கே 20. ஸோ ஸ்பேஸ் இல்லாமல் கரெக்டாக இருக்கிறதுனால இந்த சம நம்ம இப்படியே எடுத்துக்க போகிறோம். ஃபர்ஸ்ட் கிளாஸ் லிமிட் இல்லைனா கிளாஸ் இன்டர்வல். கிளாஸ் இன்டர்வல் வந்து என்ன கொடுத்துருக்காங்க, 10லேருந்து 20. ஸோ கொடுத்துருக்கிற டேர்ம் முதல்ல அப்படியே எடுத்து எழுதிடலாம். 10லேருந்து 20, 20லேருந்து 30, 30லேருந்து 40, 40 to 50, 50 to 60, அண்ட் லாஸ்ட்ல 60லேருந்து 70. ஓகே, இப்போ கிளாஸ் லிமிட் எழுதியாச்சு. இந்த கிளாஸ் லிமிட்டுக்கு கொடுத்துருக்கிற ஃப்ரீக்வன்சியை நம்ம எழுதுறோம். ஃப்ரீக்வன்சின்றது என்ன இருக்கு நமக்குங்க, 2,
5 7 12 9 4. ஸோ 12 9 4. இப்போ இதை நம்ம வந்து ரெண்டு பார்ட்டாக பிரிக்க போகிறோம். எப்படி பிரிக்க போகிறோம்னா லெஸ் தென்க்கு ஒரு பார்ட்டாகவும் கிரேட்டர் தென்க்கு ஒரு பார்ட்டாகவும் நம்ம பிரிக்க போகிறோம். இப்போ நான் லெஸ் தென் அப்படின்றது இப்போ 10லேருந்து 20, 10லேருந்து ஆரம்பிக்குது. அப்போ அது வந்து கிரேட்டராக இருக்கிற வேல்யூ 20 வரைக்கும். அப்போ அந்த 20 தான் வந்து லெஸ் தென் வேல்யூ அப்படின்னு எடுத்துக்கணும். ஸோ நம்ம ஃபர்ஸ்ட் இதை எப்படி பார்க்கலாம். இல்லை உங்களுக்கு லாஜிக் படி வேண்டாம் அப்படின்னா 10லேருந்து 20 நம்ம லெஃப்ட் ஹேண்ட் சைடு மேக்ஸிமம் 20. ஸோ 20 தான் மேக்ஸிமம். அப்போ அதோட கீழே இருக்கிற வேல்யூ தான் லெஸ் தென் வேல்யூன்னு சொல்லுவோம். இங்கே 20 என்னோட ரைட் ஹேண்ட் சைடில் வர வேல்யூ இது ஃபுல்லாக லெஸ் தென் வேல்யூ, இது ஃபுல்லாக கிரேட்டர் தென் வேல்யூ. வேணா சிம்பிள் போட்டு வச்சுக்கோங்க. 20 30 40 50 60 70. இப்போ இதுக்கான cumulative frequency ஆட் பண்ணிட்டே வரணும். ஃபர்ஸ்ட் வேல்யூ 2, 2 ஓட இந்த 5 ஆட் பண்ணும்போது 5, 2 + 5 7, 7 அடுத்தது இந்த 7 ஆட் பண்ணும்போது 14, 14 ஓட 12 ஆட் பண்ணும்போது 26, 26 ஓட 9 ஆட் பண்ணும்போது 35, 35 ஓட 4 ஆட் பண்ணும்போது 39. ஸோ நான் இங்கே ஆட் பண்ணிட்டே வரேன். லெஸ் தென் எழுதும்போது ஆட் பண்ணிட்டே வந்திருக்கோம். இப்போ இதே மாதிரி நம்ம கிரேட்டர் தென் போட போகிறோம். மோர் தென் கிரேட்டர் தென் எழுதலாம், இல்லைனா மோர் தென் வேல்யூஸ். அடுத்தது அதுக்கான cumulative frequency எழுதுவோம். இப்போ மோர் தென்றது 10, என்னோட லெஃப்ட் ஹேண்ட் சைடு வேல்யூ 10, 20, 30, 40, 50 and 60. இந்த கிளாஸ் லிமிட்டோட ஒரு பக்க வேல்யூ தான் இந்த மோர் தென் வேல்யூ. இப்போ இதுக்கான CF நான் எப்படி எழுதணும் பாருங்க. இந்த CF வந்து நம்ம மைனஸ் பண்ணிட்டே வருவோம். லெஸ் தென்கான CF ஆட் பண்ணிட்டே வந்தோமா இங்கே மைனஸ் பண்ணிட்டே வருவோம். எதுலேருந்து மைனஸ் பண்ண ஆரம்பிப்போம்னா என்னோட டோட்டல் ஃப்ரீக்வன்சிலேருந்து. டோட்டல் ஃப்ரீக்வன்சி தான் இங்கே கீழே எழுதிட்டேன். ஓகே, டோட்டல் ஃப்ரீக்வன்சி தான் நம்ம கீழே எழுதிருக்கோம் 39. ஸோ ஸ்டார்ட் பண்ணும்போது 39, 39க்கு நேராக இருக்கிற ஃப்ரீக்வன்சியை மைனஸ் பண்ணணும். 39 - 2ன்றது 37. அடுத்தது 37 - 5, இந்த 5 5 மைனஸ் பண்ணும்போது 32. அடுத்தது நேர இருக்கிற வேல்யூ மைனஸ் பண்ணிட்டே வரணும். 32 - 7 25, 25 - 12, 25 நேர இருக்கிறது 12 மைனஸ் பண்ணும்போது 13. அடுத்தது 13 - 9, 13 - 9ன்றது 4. அங்கே இருக்க லாஸ்ட் வேல்யூ இந்த வேல்யூ எனக்கு சேமா வந்துச்சு. ஸோ என்னோட டேபிள் கரெக்ட். இப்போ இந்த டேபிளுக்கு நம்ம வந்து கிராஃப் வரைய போகிறோம். லெஸ் தென்க்கு ஒரு கிராஃப், மோர் தென்க்கு ஒரு கிராஃப். ஸோ நான் கிராஃப் எடுத்துருக்கேன். கிராஃபில் எனக்கு வேல்யூஸ் வந்து 10லேருந்து 70 வரைக்கும் தான் இருக்குது. ஸோ கீழே வந்து 10 20 அப்படின்னு ஆரம்பிச்சு 70 வரைக்கும் இருக்கும். இப்போ இங்கே 10 20 நடுவில் கேப் எடுக்கேன் தெரியறதுக்காக 30 40 50 60 70 இது வரைக்கும் 70 மார்க் பண்ணிப்போம். எனக்கு அதான் மேக்ஸிமம்ன்றதுனால அது வரைக்கும் மார்க் பண்ணிக்கிறேன். எக்ஸ் ஆக்சிஸில் ஃப்ரீக்வன்சியில் எனக்கு மேக்ஸிமம் ஃப்ரீக்வன்சி என்ன இருக்குது 39 தான் நம்மளோட மேக்ஸிமம் ஃப்ரீக்வன்சி. இப்போ 39 வரைக்கும் வந்துக்கணும். 39 வரைக்கும்னா நம்ம 10 10 எடுத்துக்கலாம். ஸோ இங்கே 10 இல்லை 5 5 கூட எடுத்துக்கலாம். 5 10 நடுவில் இருக்க ஸ்பேஸ் 15 20 25 30. ஸோ ஸ்பேஸ் பத்தல. ஸ்பேஸ் பத்தாதனால நான் என்ன பண்ணுறேன் இங்கே எடுத்துக்கிறேன். 5 10 15 20 25 30 35 40 இதுதான் எனக்கு மேக்ஸிமம். ஸோ 40 வரைக்கும் எடுத்தாச்சு. இது நம்மளோட ஃப்ரீக்வன்சி. இப்போது ஃபஸ்ட்டு லெஸ் தென் ஃப்ரீக்வன்சி 20ல் 2. ஸோ 20க்கு 2. அடுத்தது 30க்கு 7. ஸோ 30க்கு நேராக 7. நெக்ஸ்ட்டு 40க்கு 14. 40ல் 14, 15க்கு ஒரு பாயிண்ட் கீழே. நெக்ஸ்ட்டு 50ல் 26. ஸோ 50க்கு 25க்கு மேலே ஒரு பாயிண்ட் 26. நெக்ஸ்ட்டு 60ல் 35, 60 35 அண்ட் 70ல் 39. 70 வந்து 39 லாஸ்ட் பாயிண்ட்டு. ஓகே, 70 வந்து 39. இப்போ இது என்னோட லெஸ் தென் கர்வ். இது வந்து ஒரு கர்வ்ன்றதுனால நம்ம ஸ்கேல் யூஸ் பண்ண முடியாது. இது நம்மளோட லெஸ் தென் கர்வ். இப்போ நம்ம கிரேட்டர் தென் கர்வ் போட போகிறோம். கிரேட்டர் தென் கர்வுக்காக டிஃபரன்ஷியேஷனுக்காக நான் வேறு கலருக்கு போகிறேன். 10ல் 39. ஸோ 10.10ல் 39. அடுத்தது 20ல் 37. ஸோ 20.20ல் 37. 37ன்றது 35க்கு மேலே. 30ல் 32. 30ல் 32. நெக்ஸ்ட்டு 40ல் 25. ஸோ 40ஓட பாயிண்ட்டில் 25. 50ல் 13 13. ஸோ 50ல் 13. 60ல் 4. 60ல் 4ன்றது இங்கே இருக்கும். இது என்னோட மோர் தென் கர்வ். கொஞ்சம் கோணை ஆயிடுச்சு. இது என்னோட மோர் தென் கர்வ். இப்போ இது ரெண்டுத்துக்கு நடுவில் ஒரு பாயிண்ட் வருதுல்ல, இந்த பாயிண்ட் தான் என்னது என்னோட மீடியன் பாயிண்ட் அப்படின்னு சொல்லுவோம். பட் இங்கே மீடியன் கேட்காதனால இந்த கர்வ் மட்டும் வரைஞ்சிட்டு நம்ம ஸ்டாப் பண்ணிக்கலாம். இப்போ என்னோட கொஸ்டின் என்ன, இது ட்ரா த கர்வ் தான் என்னோட கொஸ்டின். இதான் ஓகேஸ் கர்வ், இல்லைனா இது குமுலேட்டிவ் கர்வ்னு கேட்டாலும் இதுதான். ஸோ இந்த டயக்ராம் வந்து இப்படி தான் வரும். லெஸ் தென் ஒரு டயக்ராம். இப்போ இங்கே மட்டும் கொஞ்சம் ஷேப்லெஸ் ஆயிடுச்சு. ஸோ ஷேப்லெஸ் ஆனதுனால இதை மட்டும் இந்த பாயிண்ட்டை மட்டும் திருப்பி வரீங்க. ஸோ இப்படி தான் நம்மளோட கர்வ். ஸ்டாட்டிஸ்டிக்ஸில் இப்போ நம்ம பார்க்க போகிறது ஹிஸ்டோகிராம் வித் ஃப்ரீக்வன்சி பாலிகன். ஸோ கொடுத்துருக்கிற டேட்டாக்கு நம்ம வந்து ஹிஸ்டோகிராம் வரைஞ்சிட்டு ஃப்ரீக்வன்சி பாலிகன் அதில் கர்வ் வரைய போகிறோம். ஸோ ஃப்ரீக்வன்சி பாலிகன் ஒன்று, ஃப்ரீக்வன்சி கர்வ்னு ஒன்று, ரெண்டுக்குமான டிஃபரன்ஸ் வந்து கிராஃப் போடும்போது நாம பார்க்கலாம். இப்போ மார்க் வாங்க. இந்த மார்க் வந்து கரெக்டாக இருந்தால் நம்ம இப்படியே ப்ரொசீட் பண்ணிடுவோம். பட் இங்கே பாருங்க 27 28. இப்போ 21லேருந்து 27 இருக்கு. அடுத்தது 28லேருந்து 34 இருக்கு. இங்கே நடுவில் ஒரு ஸ்பேஸ் இருக்கு. நமக்கு இந்த மாதிரி கண்டினியூஸாக இல்லைன்னா நம்மளால செம்ம ப்ரொசீட் பண்ண முடியாது. ஸோ எப்பெல்லாம் கிளாஸ் லிமிட்ல இருக்கோ அப்பெல்லாம் நம்மளோட டேட்டா கரெக்டாக கண்டினியூஸாக இருக்கா அப்படின்றத நம்ம செக் பண்ணணும். இங்கே கண்டினியூஸாக இல்லை, அதனால என்ன பண்ண போறேன், இங்கே ஒரு 0.5 லெஃப்ட் ஹேண்ட் சைடில் ஷிஃப்ட் பண்ண போறேன். என்னோட லெஃப்ட் ஹேண்ட் சைட் வேல்யூவை லெஃப்ட் சைட் ஷிஃப்ட் பண்ண போறோம். என்னோட ரைட் ஹேண்ட் சைட் வேல்யூவை ரைட் சைட் ஷிஃப்ட் பண்ண போறேன். ஸோ இப்படி ஷிஃப்ட் பண்ணுறதுனால என்ன ஆகும், 0.5 ஷிஃப்ட் பண்ணுறதுனால டிஃபரன்ஸ் ஒன்றும் இருக்காது, கரெக்டாக கண்டினியூஸாக வந்துடும். இப்போ நம்ம இந்த மார்க்கை சேஞ்ச் பண்ணி எடுப்போம். எப்படி எழுதலாம் பாருங்க.
மார்க்ஸ். ஸோ 21 இந்த பக்கம் என்னோட லெஃப்ட் ஹேண்ட் வேல்யூவை லெஃப்ட் ஹேண்ட்ல ஷிஃப்ட் பண்ணுறோம். 0.5 கம்மி பண்ணா 20.5. இந்த 27 ரைட் ஹேண்ட் சைடில் ஷிஃப்ட் பண்ணும்போது நம்ம கொஞ்சம் 0.5 தள்ளி வைக்கும்போது 27.5 அப்படின்னு மாறும். நான் காலமாகவே எழுதுறேன். இது என்னோட மார்க்ஸ். இப்போ அடுத்த வேல்யூ பாருங்க, 28 முன்னாடி தள்ளும்போது 27.5, 34 பின்னாடி தள்ளுறேன். ஸோ 34.5. அடுத்து 35 வந்து முன்னாடி ஷிஃப்ட் ஆகும், 41 வந்து பின்னாடி ஷிஃப்ட் ஆகும், 42 முன்னாடி ஷிஃப்ட் ஆகி 41.5, 48 பின்னாடி ஷிஃப்ட் ஆகிடும். நெக்ஸ்ட் 48.5 வந்து இது பின்னாடி ஷிஃப்ட் ஆகி 55.5. நெக்ஸ்ட் வேல்யூ 55.5லேருந்து என்ன கொடுத்துருக்காங்க 62.5. லாஸ்ட்ல 62.5லேருந்து 69.5. ஸோ இது எதுக்காக நம்ம இப்போ இப்படி பண்ணோம்னா, இப்போ எனக்கு கண்டினியூஸாக இருக்குது, அதில் நடுவில் எங்கேயுமே கேப் இல்லாமல் கண்டினியூஸாக இருக்குது. இப்போ இந்த வேல்யூஸ் எடுத்து தான் நம்ம என்ன பண்ண போகிறோம், கிராஃப் வரைய போகிறோம். ஸோ ஃப்ரீக்வன்சி எனக்கு மேக்ஸிமம் 18 தான் இருக்குது, அதனால் ஒய் ஆக்சஸ் பிரச்சனை கிடையாது. எக்ஸ் ஆக்சஸ் பாருங்கள். ஸோ இந்த எக்ஸ் ஆக்சஸ்க்கு நம்ம இந்த லைன் எடுத்துக்கலாம். ஓகே, எக்ஸ் ஆக்சஸ்ல நமக்கு மொத்தம் எத்தனை வேல்யூ இருக்குது அப்படின்னா 1 2 3 4 5 6 7 8 வேல்யூஸ் இருக்குது. 8 வேல்யூஸ். முதல் வேல்யூ 20.5. ஸோ என்னோட கிராஃபையே நான் என்ன பண்ணுறேன் 20.5ல தான் ஆரம்பிக்கிறேன். ஸோ இதுதான் 20.5. அடுத்தது வேல்யூ நமக்கு என்ன கொடுத்துருக்காங்கன்னா 27.5. இது பக்கத்துல எழுதலாம். ஸோ 27. இல்லை நமக்கு இன்னும் விசிபிளாக தெரியணும் அப்படின்னா கொஞ்சம் நடுவில் ஸ்பேஸ் விட்டு எழுதுறேன். 27.5. 27க்கு அடுத்தது 34.5. ஸோ ஒரு கேப் விட்டு 34.5. அடுத்தது 41.5. அப்பர் லிமிட் லோவர் லிமிட் அப்படின்னு எழுதிட்டு 41 எழுதிட்டோம். அப்போ அடுத்தது 48.5. 48க்கு அப்புறம் 55.5. 55க்கு அப்புறமா 62. லாஸ்ட்ல 69.5. இங்க இது வந்து எக்ஸ் ஆக்சிஸ். ஒய் ஆக்சிஸ்ல வந்து நமக்கு 18 தான் இருக்கு, அதனால 2 4 6 இதுவும் இல்லை, நம்ம ஸ்பேஸ் போட்டு எழுதலாம். அப்போ இன்னும் பார்க்கறதுக்கு ஒரு பெட்டரா இருக்கும், பார்க்கறதுக்கு நீட்டா இருக்கும். 2 4 6 8. ஓகே சாரி, கீழே வந்து ஒரு ஸ்பேஸ் எக்ஸ்ட்ரா விட்டுட்டோம். ஸோ முதல்ல என்ன ஆரம்பிக்குன்னா 2 4. இப்போ 2 வந்து கம்மியாக இருக்கும், ஃபர்ஸ்ட் பார் வந்து கம்மியாகிடும். ஸோ 2 இங்கே தான் 4 6 8 10 12 14 வரைக்கும் தான் இருக்கு. ஸோ மேலே வந்து நான் 18, நமக்கு மேக்ஸிமம் 18 இருக்கிறதுனால மேலே 18 அப்படின்னு வந்துருக்கேன். இது வந்து மாடல் கிராஃப் தான் இங்கே 18. இப்போ நம்ம வந்து எக்ஸ் ஆக்சிஸ் ஒய் ஆக்சிஸ் மார்க் பண்ணியாச்சு. நீங்கள் கிராஃப் எக்ஸாம் வரையும்போது நீங்கள் கரெக்டாக வரைஞ்சிக்கோங்க. ஸோ ஃபர்ஸ்ட் என்ன வேல்யூ கொடுத்துருக்காங்கன்னா 20.5லேருந்து 27.5 வரைக்கும் 2. ஸோ 20லேருந்து 27 வரைக்கும் 2. இதுதான் நம்மளோட ஃபர்ஸ்ட் கிராஃப். கேப்பே இருக்கக்கூடாது, ஹிஸ்டோகிராம்னா கேப் இருக்காது. 27லேருந்து 34 வரைக்கும் 3. ஸோ 27 ஏற்கனவே இருக்குது, அதுலேருந்து அப்படியே ஆரம்பிச்சு 3. இது நம்மளோட அடுத்த கிராஃப். ஸோ நெக்ஸ்ட் 34 வரைக்கும் போயிட்டோம். 34.5லேருந்து 41.5 வரைக்கும் 10. ஸோ வந்து 10 மேலே இருக்கு. இங்கே நடுவில் கேப் விடாம தான் வரையணும். இது நம்மளோட தேர்ட் பார். அப்புறம் 41.5லேருந்து 48.5 வரைக்கும் 18. ஸோ இதுதான் அந்த மேக்ஸிமம். நான் அந்த மேக்ஸிமம் பாயிண்ட்டை இது இங்கே 18 போட்டிருக்கேன். நம்ம கரெக்டாக வந்தால் இதுக்கும் மேலே வரும். ஓகே, நெக்ஸ்ட் 48.5லேருந்து அடுத்தது வரைக்கும் இருக்கிறது 15, அதுக்கப்புறம் 5 6. ஸோ 15 அப்படின்றதையும் நம்ம இங்கே மார்க் பண்ணிக்கலாம். 14க்கு மேலே 15க்கு அப்புறமா அடுத்ததுக்கு 5ன்றது இங்கே இருக்குது. நெக்ஸ்ட்டு 6. ஸோ வரைஞ்சாச்சு. இப்போ நமக்கு கொஸ்டின் என்னன்னா ஹிஸ்டோகிராம் வரையணும் அண்ட் ஃப்ரீக்வன்சி பாலிகன் வரையணும். ஃப்ரீக்வன்சி பாலிகன் கர்வ் அது வரையணும். ஹிஸ்டோகிராம் வரைஞ்சாச்சு. ஹிஸ்டோகிராம்னா பார் டயக்ராம் தான், பட் கேப் இல்லாமல் இருக்கும். இப்போ ஃப்ரீக்வன்சி பாலிகன் வரையறதுக்கு நான் எக்ஸாக்டாக மிடில் வேல்யூ தான் எடுத்துக்கணும். ஸோ ஃப்ரீக்வன்சி பாலிகன் ஒன்று இருக்குது, ஃப்ரீக்வன்சி கர்வ் ஒன்று இருக்குது. ஃப்ரீக்வன்சி கர்வ் வந்து அது வந்து ஒரு ஃப்ரீ ஹேண்ட் டயக்ராம். ஃப்ரீ ஹேண்ட் மீன்ஸ் பாயிண்ட் வச்சு தான் வரையணும்னு அவசியம் கிடையாது, பட் இங்கே கண்டிப்பாக பாயிண்ட் வச்சு தான் வரையணும். எக்ஸாக்டாக மிடில் தான் பாயிண்ட் வைக்கணும். ஸோ இந்த பாயிண்ட்லேருந்து இந்த மிடில் பாயிண்ட், அடுத்தது அந்த மிடில் பாயிண்ட்லேருந்து நம்ம மேலே கனெக்ட் பண்ணுறோம். அண்ட் அங்கேருந்து அடுத்த மிடில் பாயிண்டாகவே பார்த்தே கனெக்ட் பண்ணிட்டு வரணும். நீங்கள் ஸ்கேல் வச்சு மிடில் பாயிண்டாக லைன் போட்டு கனெக்ட் பண்ணிட்டு வரலாம். இதுதான் நம்மளோட நம்ம ஸ்கேல் யூஸ் பண்ணணும். நான் இங்கே சிஸ்டமில் காட்டுறதுனால உங்களுக்கு இப்படி காமிச்சிருக்கேன். ஸ்கேல் யூஸ் பண்ணி எக்ஸாக்ட் மிடில் பாயிண்ட்டை மார்க் பண்ணி அதுக்கு நான் லைன் வரைவேன். இந்த ரெட் கலர் லைன் தான் என்னோட ஃப்ரீக்வன்சி பாலிகன். ஹிஸ்டோகிராம்ன்றது கேப் விடாமல் வரையணும். அதுக்கப்புறம் இது என்னோட ஃப்ரீக்வன்சி பாலிகன் கர்வ்.